இருக்கீங்களா? வெரி குட். தலைப்பு தலை சுத்தி போச்சு எனக்கு. அப்படியே என்ன தலைப்பு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க? இந்த உடலிலிருந்து விடுவிப்பவர். இந்த தலைப்பு இல்லையா, ரோமியர்க்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம் இல்லைங்களா? சாவுக்குரிய இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? இப்படி நம்ம மொட்டையாக பேச முடியாது. ஆனால் எதற்காக பவுலடிகளார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? முழுசாக வாசிச்சாதான் அதோடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு தெரியும். அதனால் என்ன பண்ணலாம்? ரோமியர்க்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம் 15 அப்படியே ஒவ்வொரு வசனமும் அப்படி வாசிக்க கேட்போம். ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியல. இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குதா? இது நடந்திருக்கு. நல்ல பாருங்க, இது பவுலடிகளார் அவரை பற்றி ரோமியர்க்கு திருமுகத்தில் சொல்றாரு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் முட்டாள். ஏனென்றால் பவுலடிகளார் நம்முடைய மனசாட்சி அங்கே பேசுறார். இதை நான் சிந்திக்கும் பொழுது, இப்போ இதை நான் யோசிக்கும் பொழுது, ஆமாம்ல இது மாதிரி எனக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது பவுலடிகளாருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. பவுல் தன்னுடைய எண்ணத்தை மட்டும் பிரதிபலிக்கல. எனக்கும் இந்த சூழ்நிலை, எனக்கும் இந்த சிச்சுவேஷன், என்னுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் சிந்திக்கும் பொழுது, நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் சிந்திக்கும் பொழுதும், கூகுளில் சர்ச் பண்ணும் போதும், அல்லது வில்லியம் பார்க்லே இதனுடைய வரலாற்று பின்னணி அப்படி யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புலப்படுகிறது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை எழுதி பார்க்கலாம். அப்படின்னா சங்கீதம் 51 விளக்கத்தோடு நான் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? முதல்ல இந்த ரியல் மெசேஜ் என்னன்னு வாசிப்போம். முதல்ல இன்னொரு முறை எனக்காக ஒன்றா வாசிப்போம். 1:7-15. ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியல. ஐ டு நாட் நோ வாட் ஐ டு, வாட் ஐ ஸ்பீக். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. அடுத்தது, எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. எதை நான் வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன். எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கிற பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள் அதாவது வலுவற்ற வீக்னஸ், வலுவற்ற என் ஊனியல்பின் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை. என்னுடைய ஊன் இயல்பில் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். எனவே இது எனக்கு தெரியும். நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை. ஒன்றும் இல்லை. என்கிட்ட முடியவில்லை. ஆனால் அதை செய்யத்தான் எனக்கு முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை. விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாத ஒரு தீமை இருக்கிறது, அதை நான் விரும்பி செய்கிறேன். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? தீ வந்துருச்சு பாருங்க. என்னை விடுவிப்பவர் யாருன்னு கடைசின்றதை விட எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியம். தலை சுத்தி போகுது. இவர் இருக்குன்றாரா இல்லைன்றாரா சட்டன்றாரு? என்ன சட்டம் இருக்கு? எந்த சட்டத்தை பத்தி பேசுறாரு? அப்படியே தலை சுத்தி நிற்கிறோம். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், காம்ப்ளிகேட்டட். அதாவது குழம்பி நிற்கிற, நல்ல விஷயம், குழப்புகிற ஒரு தெளிவில்லாத ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக புனித பவுலடிகளார் தன்னையே மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். எஸ் ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஆமாம், எனக்கு தெளிவான ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது புனிதர் சொன்னது, பவுலடிகளார் சொல்கிறது, திருத்தூதர் சொல்கிறது. யார்னா, புதிய ஏற்பாட்டினுடைய முக்கால்வாசி செய்தி எழுதுறது இவர் தான். புதிய ஏற்பாடு 4 நற்செய்தி பேர் வச்சிருக்கோல்லே, 4 குழுவுக்கு. எந்த நற்செய்தி முதல் எழுதப்பட்டது? மார்க்கு தான் முதல் எழுதினாங்க. ஓகேங்களா? மார்க்கு மத்தேயு எப்படி தான் வரும், பட் பிரிண்டிங் எப்படி பண்ணியிருக்கிறாங்க? மத்தேயு முதல்ல சொல்லியிருக்காங்க. மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, யோவான். ஓகே, இதோட அதிகமான செய்திகளை புதிய ஏற்பாட்டை யார் சொல்கிறாருன்னா பவுலடிகளார் தான் சொல்கிறார் இல்லைங்களா?
13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு இடத்திற்கும் எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் சொன்ன வார்த்தை இவை எல்லாமே. முதல் விஷயம், இது ஒரு மன போராட்டம். மன போராட்டம், 2 வகையான போராட்டம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஒன்று, த பேட்டில் இஸ் பிட்வீன் ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட். உடல் ரீதியான மன ரீதியான 2 விஷயம், 2 என்டிட்டி இருக்குது இதில், நல்லா புரிஞ்சுக்கணும். 2 வகையான என்டிட்டி. உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. நீங்களே சொல்லுங்க, உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு 5 சொல்லுங்க. குளிக்கிறது கிடையாது, ஆமாம் பிரச்சனை தானே அது. குளிக்கலைன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை, பக்கத்தில் குடும்பமே ஒன்றா வாழ முடியாது. ஸ்மெல் வரும் இல்லை, ஸ்டிங்கிங், ஒரு நாற்றம் எடுக்கும். பல்லு விளக்கலை இல்லையா? ஆமாம், எனக்கு நிறைய டிவோர்ஸ் இதில் வந்து நிற்குதுங்க. நான் பாலவாக்கத்தில் 1ஆம் ஆண்டு பணி செய்ய, ஆமாம் குருப்பட்டம் வாங்கினோடனே 1ஆம் ஆண்டு கடற்கரை அந்தோனியார் புனித பாலவாக்க திருத்தலத்தில் 1ஆம் ஆண்டு இருக்கும்பொழுது ஒரு கப்பல் வந்து ஒரு 8 வருடங்களாக லவ் பண்ணுறாங்க. 8 வருஷமாக லவ் பண்ணி திருமணம் செய்து கொள்கிறாங்க. 2 வாரத்தில் டிவோர்ஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை? இந்த கொரட்டை விருது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, பழகிக்கலாம், அவ்வளோதான். நீ மாற முடியாது, உன்னை நீ மாற்றிக்க முடியாது. ஏன்னா இது மாற்றிக்க முடியாத செயல். இது நான் சொல்லுது ஃபிசிக்கல் பிரச்சனை, ஓகேங்களா? இது ஃபிசிக்கலுக்காக சொல்ல வர ஒரு பிரச்சனை. ஏதாவது நான் வேணுன்ட்டே கொரட்டை விடலை, ஏன்னா அது வருது, அவ்வளோதான். நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம அப்புறமா லிங்க் பண்ணலாம், பவுலடிகளாரோட லிங்க் பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட லிங்க் பண்ணி அப்புறமா பேசலாம். இதில் நான் என்ன பண்ண முடியும்? அவன் ரொம்ப அழகாக சொல்வான், எனக்கு காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் எப்படியா, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்வான். நான் எதுவுமே பண்ணலையே, நான் தெரிஞ்சு பண்ணலையே, நான் வேணும்னு குரட்டை விடணுன்றதுக்காக விடலையே. என்னை பார்த்து அந்த நாய் கூட ஒதுங்கி ஓடுது. எனக்கு என்ன நடக்கிறதுன்னு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் முயற்சி செய்வான். நிறைய அறிவியல் பூர்வமான டாக்டர்ஸோட அட்வைஸ் பெற்று யூடியூப் பார்த்து நிறைய முயற்சி அவன் எடுப்பான். இந்த கொரட்டியை நிப்பாட்டணும், மனைவியோடு சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களை மாதிரி நானும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சி ஒரு சில ஸ்டெப்ஸை முன்னபடி எடுப்பான். ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடியும். இப்போது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது உடல் ரீதியான பிரச்சனையா மன ரீதியான பிரச்சனையா? ஆனால் இங்கே எங்கே பாதிப்பு ஏற்படுது? ஆனால் பிரச்சனை வந்து கொரட்டையில் வருது, அதாவது உடல் சார்ந்த பிரச்சனை. லைட்டு போட்டால் தூக்கம் வராது. கூட இருக்கிறவங்க எப்படி தூங்கணும்? உளவியல் என்ன சொல்லுது? எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்கணும், ஒரு லைட்டு கூட எரியக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு அதான் நல்லது. அப்போ தான் கண்ணு நம்புமா. நல்லா கேட்டுக்கோங்க, கண்ணுக்கு நம்ம எப்படி டியூன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நரம்பு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் ஐயோ அப்போ போய் பேச முடியாது, தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுங்க. பின்னாடி பிரெயின் ஆர்டர் கொடுக்குது இல்லைங்களா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வழியாக சொல்லுதுங்க இல்லையா? அதாவது கண்ணுக்கு இருட்டாக இருந்தால் தான் தூக்கம் வரும். இது டியூன் பண்ணி வச்சுருக்கிறோம். சின்ன லைட்டு போட்டால் கூட நம்மளுக்கு தூக்கம் வராது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு பிரச்சனை இது உண்மை இருக்குது. சில பேருக்கு லைட்டு போட்டால் தூக்கம் வரும், சில பேருக்கு லைட்டு போடலன்னா தான் தூக்கம் வரும். இவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா இருப்பாங்க? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அம்மா பொண்ணாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இது இப்போ 2-3 பிரச்சனை சொல்ல, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி மன பிரச்சனையாக மாறுது? நான் சொன்ன பிறகு கான்சிக்வன்ஸ், அதோட விளைவுகள் பாருங்கள் ஏற்படுகிறது. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு விவிலிய பேராசிரியர்கள் சொல்கிறாங்க, வில்லியம் பார்க்லே சொல்கிறாங்க. இந்த இடத்துல த பேட்டில் இஸ் பிட்வீன் ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் நம்ம அப்புறம் வருவோம். ஸ்பிரிட்டுக்கே பிரச்சனை இருக்குது. இங்கே 2 வகையான ஆவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று தூய் ஆவி கொடுக்குற ஆவி, இன்னொன்று இந்த பாவிக்குள் இருக்கிற இன்னொரு ஆவி. அப்படி தெளிவாக சொல்கிறார். நீங்கள் அதுதான் ஒரு வசனத்தை நம்ம திருப்பி படிக்க சொல்கிறோம். பாருங்கள், முதல் விஷயம், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, முதல் விஷயம், நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு பாவத்தின் மாமிசத்தினுடைய ஈர்ப்பு, இவை 2க்கும் பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை நன்மை செய்ய வேண்டும், த வில் ஆஃப் ரியாலிட்டி, த வில், விரும்புகிறேன் ஆசைப்படுறேன்னு சொல்கிறல, இந்த ஒரு என்டிட்டி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு விஷயம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு பாவத்தினுடைய மாமிசத்தின் ஈர்ப்பு, அந்த கவர்ச்சி, அட்ராக்ஷன், இந்த இடருக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இது முதலாக பார்க்கும். இரண்டாவது, விருப்பம் நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்வது, இந்த 2வது பிரச்சனை. நல்ல பிரியமானவர்களே, அதாவது இது நன்மை. 3 வகையான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்ல கவனிங்க.
ஏன்னா இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நன்மை எனக்கு தெரியும், நான் செய்கிறேன். இது தீமை எனக்கு தெரியும், நான் செய்ய மாட்டேன். இது ஒரு முதல் வகை. புரியுதுங்களா இதை நான் பேசுறது? இது நன்மை எனக்கு தெரியும், நான் செய்கிறேன். இது நன்மை எனக்கு தெரியும், அதனால இதை நான் செய்கிறேன். இரண்டாவது, இது தீமை எனக்கு தெரியும், அதனால செய்ய மாட்டேன். முதல் வகை. இரண்டாவது, இது நன்மை தெரியும், ஓகேங்களா, இது தீமை எனக்கு தெரியும். இது நன்மை என்ன பண்ணோம், அது ஆக்சுவலாக செய்யணும் இல்லையா, ஆனால் செய்ய முடியல. புரியுதுங்களா? இது நன்மை எனக்கு நல்லா தெரியும் இல்லையாப்பா, செய்ய வேண்டியது என்ன, எனக்கு தெரியுது இது நன்மை என்று, ஆனால் என்னால் செய்ய முடியல. ரெண்டாவதுல இன்னொரு பி பிரிவு பாருங்க, இது தீமை. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும், செய்யக்கூடாது இல்லையா, ஆனால் அதை நான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்? நோயிங்லி லைக் டைரக்ட்லி. எனக்கு தெரியும் இது தீமை என்று தெரிந்தும் விரும்பியும் செய்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இரண்டாவது பிரச்சனை, இரண்டாவது வகை. முதல் வகை தெரிஞ்சு பண்றது. மூன்றாவது, இது நன்மை. சில பேருக்கு நன்மை என்று தெரியாமலே செய்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் வருவாங்க, நார்த்திகன் வருவாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஆனால் கடவுளுக்கு விருப்பமாக செஞ்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா பாருங்கள், நார்த்திகள், ஏத்திஸ்ட், they stand for the goals, they stand for the values. அந்த வேல்யூ என்னது? இதை நம்ம திருச்சபை என்ன சொல்லுது, இறை அரசினுடைய மதிப்பீடுகள் என்று சொல்லுகிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க செய்கிறது நன்மை அப்படின்னு. அதாவது கடவுளுக்கு சார்ந்த, கடவுளுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறோம் என்றெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இது நன்மை, அதை நான் செய்கிறேன். ஆனால் தெரியாமலே நன்மை செய்வது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இது தீமை நல்லா தெரியும், தெரிஞ்சே செய். they enjoy, they get pleasure by doing sin. இந்த மூன்று வகையான டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் குழப்புறேன்னா அப்போனா நீங்கள் இன்னும் லைனில் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நான் ஐ சப்போஸ் டு கன்ஃபியூஸ் யூ. நான் குழப்புனா தான் கரெக்டான டாப்பிக்கில் போகிறேன்னு அர்த்தம். நான் குழப்புறேன்னா அப்படின்னா நான் டாப்பிக்கில் இன்னும் போகலன்னு அர்த்தம். ஏன்னா நானே குழம்பி போய் இருக்கிற இந்த இடத்துல. ஏன்னா சொன்ன பவுலர்களே குழம்பி போய் தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போ புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு? அடுத்தது பாருங்க, ஆவியானவரை எதிர்க்கும் பாவ இயல்பு. ஆவியானவரே எதிர்க்கும் பாவ இயல்பு குறிக்கும், அதாவது இது எனக்குள் வாசமாயிருக்கும் பாவம். அதாவது எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அது கொடுக்கிற அது கொடுக்கிற அது உந்துதல், அந்த மாமிசத்தினுடைய அந்த ஊனியல்பு இச்சையெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, எனக்குள் இருக்கிறது, அதை நான் என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறார். விருப்பத்திற்கும் செயலுக்கும் இடையில் நடக்கிற யதார்த்தம். அதாவது ஆவியானவரை, அதாவது நல்ல விஷயங்களை தூண்டுகிற, அதை எதிர்க்கிற அளவிற்கு எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ இயல்பு இச்சைகள், இந்த இச்சைகள் இதுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், இதுக்குள் தூண்டுகிற அந்த தூய ஆவிற்கு எதிராக செயல்படுகிற தீய ஆவி. சரியானதை செய்ய வேண்டும் என்று என் விருப்பம் இருந்தாலும் அதை செயல்படுத்த திறன் என்னிடம் இருப்பதில்லை. அப்போ இந்த பிரச்சனை பாருங்க, விருப்பம் ஒரு பக்கம் இருக்கு, அடுத்த கன்ஃபியூஷன் பாருங்க, விருப்பம் ஒரு பக்கம் இருக்கு, ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? there is a will, there is action. இப்போ இந்த விருப்பத்தை ஏன் என்னால் செயல்முறைப்படுத்த முடியவில்லை? இந்த கன்ஃபியூஷன் புரியுதுங்களா? வில், விருப்பம், ஆசை ஒரு பக்கம் இருக்குங்களா, அதை செய்யக்கூடிய திறன், அதை செய்யக்கூடிய சக்தி, அதை செயல்முறைப்படுத்துகிற ஆக்ஷன் என்னால் இல்லை. நான் விரும்பியதை என்னால் ஏன் செய்ய முடியல? இது ஒரு பக்கம். நான் விரும்ப அது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று என்னை செய்ய தூண்டுது. இது செய்யக்கூடாது நல்லா தெரியுது, ஒரு தீமை எனக்கு நல்லா தெரியுது, இந்த தீமை, இதை நான் செயல்கூடாது, செயல்முறைப்படுத்தக்கூடாது என்று ஒன்று நினைக்கிறேன். ஆனால் அதை நான் செய்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக உள்ளே போவோம். ஒரு விஷயம் என்னன்னா, நானுன்றது நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா பாருங்கள், இவர் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று எனக்குள்ளே ஒன்று பேசுது, பார்த்தீங்களா? எனக்குள்ளே ஒன்று பேசுது இல்லைங்களா, அதுதான் நானா? இல்லை ஒன்று பேசும்போது ஒன்று கேட்குது பார்த்தீங்களா, அதுதான் நானா? புரியுதா? நான் தெளிவாக குழப்பறது புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்குள்ளே ஒன்று பேசுது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆவியானவர்னு சொல்கிறோம். ஆவியான் தீயது பேசுவாரா? அப்போ நல்லது பேசுகிறதுலாம் ஆவியானுடைய வார்த்தை, குரல். நம்ம செவியும் எடுக்கிறோம், எடுக்காமல் போகிறோன்னு ரெண்டாவது விஷயம். ஒன்று நம்மக்கிட்ட பேசுது பார்த்தீங்களா, அது யார்? அது நான் தான். நான் சொல்லுது மைக்கில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்களா? நான் இதை சொல்லலை. நீங்கள் தனியாக இருக்கும்போது செல்ஃப் டாக் பேசியிருக்கீங்களா? ஒன்று பேச பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்களா, அது யார்? அது நான் தான்.
அதான் நீங்க தான் அது. ஓகேங்களா? ரெண்டாவது, அது பேசும்போது இன்னொன்று கேட்குது பார்த்தீங்களா, அது யாரு? அதுவும் நான் தான். நான் பேசுறது புரியுதா? இதை புரிஞ்சாதான் இது புரிய முடியும். நான் 51வது சங்கீதம் தொடரும்போது உங்களுக்கு புரியும். இதை நான் கிளியராக கொடுத்துட்றேன். இதோட பின்னணை ரொம்ப தாவீது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அந்த சங்கீதத்தை. 51ல் 51வது வசனத்தை மட்டுமே நம்ம அதை டச் பண்ணலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார் தாவீது. அதை பார்ட் பை பார்ட்டாக நம்ம கொஞ்சம் புரிய முயற்சி செய்யும் போது இதை கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். பாவத்தினுடைய அதனுடைய பரிகாரம், நான் ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு ஏன் நடக்குது, அப்படி ரொம்ப அழகாக 51வது சங்கீதத்தில் தாவீது எழுதியிருப்பார். இதுக்குள்ள இப்போது எனக்குள்ள பேசுறது நானா, எனக்குள்ள பேசுறதை கேட்கறது இன்னொருத்தர் வர்றாரு இல்லையா, அதுவும் நான் தான். இப்போ புரியுதுங்களா? இப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீ என்பது யாருன்னா இட்ஸ் யுவர் அவேர்னஸ். யூ ஆர் நத்திங் பட் யுவர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றார். யூ ஆர் அவேர்னஸ். நீ ஒரு நீ என்பது யார் என்பது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் உனக்குள்ள ஒருத்தர் பேசுறாரு இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் நீ தான். ஆனால் அந்த பேசுறத கேட்குற பத்தியா, அதுவும் நீ தான். ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் ஒன்று இருக்கு, அவேர்னஸ். அதுதான் நீ அப்படின்ற. பேசுறதும் நீ தான், கேட்கறதும் நீ தான், முடிவெடுக்கிறவர் அதுதான். இது நம்ம என்ன சொல்றோம், தூய ஆவியானவர்னு சொல்றோம். இது புரியுதுங்களா? நடுவில் இதுதான் ப்ரூடன்ஸ். இதை நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி யோசிக்கிறேன்னா, இதுதான் தூய ஆவியானவர். அப்போ தூய ஆவியானவரை வழிநடத்துவதற்கு நீ என்ன பண்ணணும், கேளு. கேட்கறது பேசு, நீயே பேசு, நீயும் கேளு. ஆனால் முடிவெடுப்பதற்கு அதுதான் என்னால் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. பவுலடிகள் வேற மாதிரி சொல்கிறார், என்னுடைய உடலிலே ஒரு முள் தைத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்து இந்த 7ஆம் அதிகாரம் 15-21 முழுசும் இந்த போராட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு முடியலை. அப்போது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. பேசுவதும் நான் தான், பேசுவதை கேட்பதும் நான் தான். இவை இரண்டுக்கும் நடக்கிற அந்த உரையாடலை தேர்ந்து தெளிந்து, இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. தூய ஆவியர் பைபிள் என்ன சொல்லுது, காற்றை போல் எந்த திசை வருவார், எப்படி போவார், யார் எங்கே ஆடுவாங்க, எப்போ தொடுவார், ரொம்ப அழகாக சொன்னாங்க அக்கா. அலர்ட்டாக இருங்க. பிரான்சிஸ் அசிசி சொல்லுவார், எந்த நேரத்தில் ஆண்டவர் கடந்து போகலாம். அதனால அவர் ரொம்ப அலர்ட்டாக இருப்பார். பிரான்சிஸ் அசிசி அடிச்சுட்டே இருப்பார். மார்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, முள் செடியில் பருத்து உருள்வார். ஏன்னா எந்த நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை கடந்து போவதற்கு நான் அவருக்கு ஐ ஷுட் பி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இஸ் ஓன் ஹேண்ட். நான் அன்பின் கருவியாக எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை நான் அவைலபிள், நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு தீய சக்தியும், நம்ம இந்த பைபிள் சொல்வதுபடி, எந்த ஒரு தீய ஊனியல்பினுடைய இச்சைக்கும் என்னுடைய உடலும் நானும் என்னுடைய ஆன்மாவும் சரிகரும் கையளிக்க கூடாது. அப்படி ஒரு தாட் வரும்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு, முள் இருக்கு இல்லைங்களா, முள் எடுத்து அடிச்சு பாரு அசிசியார். எந்த நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை கடந்து செல்லலாம், அவர் கடந்து செல்வதற்கு என்னை நான் கையளிக்க வேண்டும். உடல் பொருள் ஆவி. உடல் ஓகே, ஆவி ஓகே, நடுவில் என்னது அது? அதுதான், புரியுதுங்களா? உடல் பொருள் ஆவி, இந்த மூன்றுமே என்னை நான் கையளிப்பதற்கு, ஆண்டவர் என்னை கடந்து போவதற்கு, எந்த நேரத்திலும் என்னை நான் கையளிப்பதற்கு என்னையே நான் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது புனிதர் ஓகே, பவுலடிகளாருக்கு ஓகே. எனக்கு என்ன ஃபாதர், என்ன சொல்ல வரீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிற, 3 நாள் கூப்பிட்டுருக்கிறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, வெரி குட், ஏசி ரூம்லாம் இருக்குது, நல்லா ஆட வைக்கிறீங்க, பாட வைக்கிறீங்க, ஓட வைக்கிறீங்க, நல்லா இருக்கு ஓகே. நான் கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இதுக்கும் இந்த சரி எதுக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கனைசர் என்ன சொல்வீங்க பதில்? why we are chosen this particular topic is a need. ப்ரேயர் பண்ணி எடுத்தீங்களா? கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணி எடுக்கல, they have handed over to Holy Spirit. ஆவியானவரே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்ன நாங்கள் சிந்திக்கிறோம். ஏன்னா 3 நாள் எவ்வளோ வேலை இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஆர்கனைஸ் கமிட்டிக்கும், உங்களுக்கும், தம்பிக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்குது, கரெக்டுங்களா? கேமராமேன் எல்லாருக்கும் வேலை இருக்குது, கரெக்டுங்களா? எல்லாரையும் இவ்வளோ வேலையை விட்டுட்டு நம்முடைய எல்லா குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே சம்திங் சீரியஸ் தட் யூ ஹவ் டு கிவ் டு அஸ், எங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணுங்க அப்படின்னு ஜெபத்தில் உட்காந்து கேட்டுருப்பாங்க. அப்போ ஒரு ஆவி பேசியிருக்கோம், ஒரு ஆவி கேட்டிருக்கிறோம், இன்னொரு ஆவி இருக்கு இல்லையா? எஸ், கேட்குறதையும் பேசுகிறதையும் கனெக்ட் பண்ணுறது, அது தூய ஆவி. அதான் நான் கேட்டேன், இதெல்லாம் முன்னாடி பேசி வச்சு பேசலைங்க, ரேண்டமாக கேட்டேன், ஸ்பான்டேனியஸாக கேட்டேன், பதில் வருது. ஓகேங்களா? ஒருவேளை நானும் ஓகே ஆவியானவர் பேசியிருக்கலாம், ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். அதனால் பல நேரங்களில் இந்த ஒரு போராட்டம், சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள், ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர் இது தப்பு,
ஆனால் அதை தெரிஞ்சே செய்கிறேன். எத்தனை பேர் அது மாதிரி இருக்கிறோம்? நான் நிறைய இருக்கிறேங்க. பரவாயில்ல, பின்னாடி இருக்கலாம் புனிதர்கள், வெரி குட். அவங்க அது மாதிரி பண்ணலை, வெரி குட். சரி, இது தப்பு, இது செய்யக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு சொந்த புத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது சின்ன வயசுலேருந்தே தெரியும் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம், விரும்பியே செய்கிறோம். கரெக்டுங்களா? எதற்காக செய்கிறோம்? அப்போது இந்த பிரச்சனையை நான் இது தவறுன்னு தெரியுது, இந்த தவறை நான் விரும்பி செய்கிறேன்னு தெரியுது. ஏன்னா முதல் விஷயம், அதில் ஒரு சுயநலம் இருக்குது. என்ன சுயநலம்னா, அவன் பேர் கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி பேசும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா காலைல சாப்பிடலையம்மா, அது விடுங்க, வாங்க உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சமைக்கலையே, அவர் பார்த்து பாரு, விடுங்க, யூடியூப்பில் ஆர்டர் பண்ண, சொமேட்டோவில் ஆர்டர் பண்ண வந்த விடுங்க, முக்கியமான விஷயம் பேசணும், உட்காருங்க வாங்க. இது ஒரு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நல்லா பாருங்களேன், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் தோணும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ப்ரெஷர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வலிச்சாலும் தெரியும் அது சொரிஞ்சா பெருசாகணும், ஆனால் நம்ம கை சும்மா இருக்காது, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள். கேவலமாலாம் கொடுக்காதீங்க ஃபாதர்லாம், வேறு வழி இல்லை. ஒரு பொண்ணு வரும்பொழுது சொரிஞ்சிட்டே இருப்போம், பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு ப்ளஷர் இருக்கும். எனக்கு நான் பார்த்துருக்கேன் அது மாதிரியான. சில பேர் புதுசாக பார்க்குறாங்க, ஃபாதர் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் சின்ன வயசில் நடந்தது தான் சொல்கிறேன். அது மாதிரியே பார்த்ததே இல்லையா நீங்கள்? ஆமாம், உண்மை. ஆனால் நல்லா தெரியும், சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், அது குணமாகாதுன்னு தெரியும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அது பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல வந்து பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, கைண்ட் ஆஃப் ப்ளஷர். இப்போது புரணியை விட்டுருவோம். இது மாதிரி எத்தனை பிரச்சனை நம்ம பண்ணியிருக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். புரணி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது ஃபோன் ஒரு அடிக்ட்டு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது உடல் சார்ந்த பிரச்சனைகள். இதனால் பாதிப்பு எங்கே ஏற்படுதுன்னா, மனசில் தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனால் விட்டு கொடுக்காமல் நம்ம எப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறோம். பவுலடிக்காக இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அதனால் அது பாருங்கள், முதல் விஷயம். இரண்டாவது, அதான் சொன்ன பார்த்தீங்களா, சரியானதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதை செயல்படுத்த திறன் என்னிடம் இருப்பதில்லை. சரி, இப்போது சரியானதை செய்வதற்கான திறமை என்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அங்கே முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? முதல்ல என்ன வேணும்னா, என்ன வேணும் இல்லை, எண்ணம் வேணும். ஆமாம், இது பிரியமானவர்களே, உலகத்தில் தோன்றிய தத்துவம், முக்கியமான தத்துவம் எண்ணம் தான். எண்ணம் போல் வாழ்க்கையெல்லாம் சொல்கிறேன் இல்லை, தத்துவம் மட்டும் கிடையாது, இது வாழ்க்கை நெறி, இது வாழ்க்கை முறை. யூ திங்க் therefore you are. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர் சொல்கிறார், ஐ திங்க், ரெனே டெக்கார்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் therefore I am. நான் இருப்பதற்கு காரணம் நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் என்னை இங்கே விரிக்க வைக்கிறது. ஏன்னா புதுசாக வந்தவங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் பசங்கிட்ட, பாலவாக்கம் பசங்க வந்து நான் சொல்லிட்டேன், எப்பா இவங்க எப்படி இதை ஒரு நாள் முழுசும் அசரவே மாட்டாங்க ஐயா. நானும் அசந்து போயிட்டேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 12 மணி வரைக்கும் பிரதர்ஸ் இவங்க இந்த குரூப்பெல்லாம் லைவாகவே இருப்பாங்க, ஒரு பிள்ளையும் தூங்காது. எப்படி அது பண்ணுறாங்க? how it பாசிபிள் பிகாஸ் அவங்க எங்கே ஏற்றிட்டு இருக்கிறாங்க? இங்கே ஏற்றிட்டாங்க, அதை எண்ணத்தில் ஏற்றிட்டாங்க. என்ன நடந்தாலும் நான் தூங்க மாட்டேன், நான் இறைவனுடைய வார்த்தை கேட்பேன், நான் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளிட்டு நான் கண்டிப்பாக போக போகிறேன். கண்டிப்பாக நான் முடிவு பண்ணிட்டேன். ஏனென்றால் அவங்க முதல்ல இதை நம்ம நம்பிக்கைன்னு சொல்கிறோம். பிரியமாவளே, நிறைய நம்பிக்கைன்றது ஒரு எண்ணம் தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எண்ணங்களில் ரொம்ப பாசிட்டிவான எண்ணம் தெரியுங்களா? இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். இது ஒத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் சாமியார் மாதிரி பேசுவேன், கொஞ்ச நேரம் சைக்காலஜிஸ்ட் மாதிரி பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான திங்கிங் என்ன தெரியுங்களா? ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் இறை நம்பிக்கை. கடவுள் என் கூட இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கார், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன், என்னால் தாண்டி போக முடியும். இந்த ஒரு ஆழமான நம்பிக்கையே தி பெஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கை நம்ம சொல்கிறோம், இந்த எண்ணம் உள்ளே உட்காரும் பொழுது இது செயல் வடிவம் கொடுக்கும். நான் சொன்னேன் ரெண்டாவது, இது எப்படி என் திறமை இருந்தாலும் என்னால் ஏன் தீமையை வெறுக்க முடியல, என்னால் ஏன் நன்மை செய்ய முடியல அப்படின்னா ஆழமான எண்ணம் என் இடத்துல இல்லை. இது முதல். இரண்டாவது, பாவத்தின் சட்டம், அதை பற்றி பேசுகிறார். அவர் நன்மை செய்ய விரும்பும் பொழுது தீமை அருகில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்றால் பவுலடிகளார் நன்மை செய்யும் விரும்பும் பொழுது தீமை அருகில் இருக்கிறது.
தீமையை அருகில் வச்சுக்கிட்டு அவர் எழுதுறார். சரி, 4 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 1, இன்னர் பேட்டல். 2வது, த நீட் ஆஃப் கிரேஸ். இன்னர் பேட்டல் என்றால் அக போராட்டம். முதல் விஷயம், இந்த 4 விஷயங்களை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அக போராட்டம், இன்னர் பேட்டல். 2வது, நீட் ஆஃப் கிரேஸ், இறைவனுடைய கிருபை வேண்டும். 2வது. 3வது, நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரகிள், நான் போராடுகிற அதனுடைய தன்மை என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரகிள். 4வது, ரொம்ப அழகான வார்த்தை, த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஜாய். சரி, முதல் விஷயம், கிறிஸ்டியன்ஸ் கண்டினியூ டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஃப்ளஷ் த்ரூ அவுட் த லைஃப்ஸ். பிரியமானவர்களே, இந்த போராட்டம் என்பது சாகும் வரை இருக்கும். இந்த போராட்டம் புரிச்சுங்களா? நல்லா கேளுங்க. ஒரு சில வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் எனக்கு இன்னும் கூட, அவங்க ரொம்ப வயசானவங்க, விடோ, ரொம்ப வயசானவங்க, எனக்கு இன்னும் கூட அந்த அந்த ஒரு தவறான அந்த ஒரு காட்சிகள் வந்து போகுது ஃபாதர். இன்னும் கூட அந்த சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த செக்ஷுவல் தாட் எனக்கு இன்னும் கூட, அவங்க சாகுற வயசில் இருக்கு. சாகும் வரைக்கும் இந்த ஒரு ஊனி இயல்பினுடைய இச்சை நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். புனிதருக்கு பவுலடிகளாருக்கே வந்துச்சே, அசிசியாருக்கே வருதே, நம்மளாம் ஏமாத்துறோம். அடுத்து சொல்லுவாங்க பாரு, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, இது தொடரும், இந்த பிரச்சனை முடிவு பெறாது, இந்த பிரச்சனை தொடரும், இன்னொன்று தொடரும். என்ன தொடரும்? இதை சமாளிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல எண்ணம், தூய ஆவினுடைய தூண்டுதல், இது தொடரும். ஆனால் ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் கேட்குறாங்கன்னு சொல்லல, ரெண்டுமே நான் தான். நடுவில் ஒரு முடிவு, இது யார் எடுப்பா? அதுவும் நான் தான் எடுக்கணும். இதற்கு தூயாவை துணை நிற்கிறார். எல்லாவித அற்புதம் செய்வாம். தன்னானே தன்ன தன்னானே தட்டி பாடுவோம். தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவாம், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவாம். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவாம், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவாம். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவாம், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடத்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடத்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா. The need of grace. பிரியமானவர்களே, பல நேரங்களில் இந்த அதிசயத்தை செய்வதற்கு தூய ஆவியினுடைய துணை நமக்கு நாடுகிறோம். The need of grace, இறைவனுடைய கிருபை. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? நல்ல கவனிக்கிற பிரியமானவர்களே, அதாவது ரொம்ப அழகான வார்த்தை சொல்லி தான் சொல்றாரு. என்னன்னா, உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை வலிமை நிறைவாய் வெளிப்படும்.
அதாவது என்னுடைய வலிமை நிறைய இடங்கள்ல வெளிப்படும். ஆனா எந்த இடத்துல இயேசுனுடைய வலிமை நிறைவாய் வெளிப்படும்? எந்த இடத்துல? இன் வீக்னஸ். பி ப்ரவுட் தட் யூ ஆர் வீக். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. நீங்கள் வலுவுற்றவர்களாய் இருப்பதற்கு பெருமை கொள்ளுங்கள், ஏனென்றால் இறைவனுடைய ஆவி உன்னிடத்திலே நிறைவாய் வெளிப்படுகிறது. இது எங்க பார்க்கலாம் தெரியுமா பிரியமானவர்களே? ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். தோ இருக்கிறாங்க எக்ஸாம்பிள். என்னையா தேர்ந்தெடுத்தீங்க? நான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் தெரியாது. யூ ஆர் த ரைட் பர்சன். ஏன்னா யூ ரிவீல் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நத்திங். மரியா, நீ தான் சிறந்தவள், ஏனென்றால் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிற நிலையை உணர்ந்து இருக்கிறாய். எனவே நீதான் கடவுளுக்கு ஏற்ற பாத்திரம். சீட் ஆஃப் விஸ்டம் சொல்றோமா? ஞானத்தின் இருப்பிடம் என்று சொல்லுகிறோம் அன்னை மரியாளை. ஏனென்றால் அவள் இறைவனை வெளிப்படுத்துவதற்கு தன்னை முழுமையாக வெறுமையாக்கினாள். She emptied herself to fill the spirit. பிரியமானவர்களே, மாதாவுக்கும் தூய ஆவியானுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புருடா விடுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு பிரியமானவர்களே. தூய ஆவியினுடைய முழுமையான வெளிப்பாடு அன்னை மரியாள். நான் சொல்ல, கப்ரியேல் வானதூதர் மூவொரு கடவுளால் வாழ்த்தப்படுகிறாள். ஹெயில் மேரி, யூ ஆர் a full of grace. மரியா, நீ அருள் நிறைந்த மரியே. அருள் யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் அருள் நிறைந்தவள். பிரியமானவர்களே, நான் போன வருஷம் சொன்னேன் நினைக்கிறேன், மாதாவுக்கு ஏற்பட்ட 7 வியாகுங்களும் சாரோஸ் 7 வியாகுலங்களும் இயேசுவால் வந்தது தான். கரெக்டுங்களா? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தொல்லை இருக்கும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருக்கிறதுனால தான் இயேசு உங்க கூட இருக்கிறார். ஆண்டவரே, கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, நோயாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்களா? நான் தான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு மாதா எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எனவே இந்த மாதிரி நேரங்களில் இது செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் தெரிஞ்சே நான் தப்பு பண்ணுறேன் ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல உண்மை பேசணும், ஆனால் உண்மை பேசினா என்னை மதிக்க மாட்டாங்க, என்னையே நான் வெறுக்கிற நிலைக்கு நான் போயிடுவேன், வேறு வழி இல்லை ஃபாதர், சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தெரிஞ்சே இந்த தப்பு செய்கிறேன், இது உண்மை, இது நன்மை, தெரிஞ்சு என்னால் செய்ய முடியல. இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களா? இந்த ஒரு டென்ஷன் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? ஃபாதர், இது தப்பு ஃபாதர், நல்லா தெரியும் ஃபாதர். ஒரு எக்ஸாம்பிள், என் பிள்ளையை என்ன சரியாக வளர்க்க முடியல ஃபாதர், இதுவும் அதில் தானே வருது. என் கணவரை என்ன கூட்டிகிட்டு வர முடியல பாரு, இந்த கூட்டத்திற்கு, இந்த ஜெப கூட்டத்திற்கு என் கணவரை கூட்டிகிட்டு வர முடியல, என் பிள்ளையை கூட்டிகிட்டு வர முடியல. ஆனால் மற்றவங்களை உபதேசம் பண்ணுறேன், இது இருக்குதுங்களா? மற்றவங்களை நான் பரிந்துரைக்கிறேன் ஃபாதர், என் குடும்பத்துக்கு என் ஜெபத்தை கொடுக்க முடியல. கரெக்டாக நான் சொல்கிறது? மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன் ஃபாதர், உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன், நல்ல அரசு வரணும்னு ஜெபிக்கிறேன், எனக்கிட்ட ஜெபிக்கிறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு என்னால் ஏன் கொடுக்க முடியல? இதையும் யோசிக்கல. என் குடும்பத்துக்கு என்னால் ஏன் கொடுக்க முடியல? இந்த ஸ்ட்ரகிள் தப்பாக தெரியலையா? இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது உணர்றோமா நம்ம? இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது, என்னால் ஏன் எனக்கு கொடுக்க முடியல? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை பிரியமானவர்களே நல்லா புரிஞ்சுக்கணும், இது உன்னோட பிரச்சனை கிடையாது. நன்மைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றது, திஸ் இஸ் ஸ்ட்ரகிள் பிட்வீன் குட் அண்ட் பேட் அண்ட் யூ ஆர் இன்சைட், யூ ஆர் இன் பிட்வீன். புரியுதுங்களா? ரொம்ப அழகான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இது உங்களால் என்னால் முடியவே முடியாது. பவுலடிகளார் சொல்கிறார், கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனை நன்மைக்கு தீமைக்கு நடக்குது, நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. இது எங்கே தொடங்குது? அந்த மரத்துக்கிட்ட போக சொன்னாங்களா, நம்ம அம்மா அப்பா தான் தொடங்கி வச்சாங்க. இது ஒன்று வேற யாரும் இல்லை, அவர் ஓன் பேரண்ட்ஸ். ஆதாம் ஏவாள் ஒரிஜினல் சீன் அப்படி தொடருது, எதுவுமே பண்ண முடியாது. ஊன் இயல்பு இச்சைகள், இந்த உணர்வு, இந்த நேச்சர் எங்கே வந்து பின்னாடி வருது பாருங்க. பவுலடிகாருக்கு யார் கொடுத்தது? நமக்கு ஆதாம் ஏவாள் அப்பா, நான் பவுலடிகாருக்கு யாரு? அவங்களும் அப்பா அம்மா தான். கரெக்டுங்களா? த நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரகிள், இந்த ஒரு நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரகிள், இந்த ஒரு போராட்டம் இனியும் தொடரும். ஏன்னா இது நம்மளுக்கு வழி வாழையடி வழியாக வந்திருக்கு. எனவே பிரியமானவர்களே, நன்மை தீமை இவை இரண்டுக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நன்மை கடவுள் உண்டாக்குனார், அதுக்கு எதிராக தீமை வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்கு, இங்கேயும் இருக்கு. சாப்பிட போறோமா, அங்கேயே இருக்கும். ப்ரேயர், இங்கே பாருங்க, ப்ரேயர் நல்லதா கெட்டதா? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அப்புறம் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும், என் பாட்டி. சுயநலம் தெரியல அதுல. பிரேயர் நல்லதா தெரிகிறது, ஆனால் அதில் ஒளிந்து இருக்கிற சுயநலம். வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஒரு பொண்ணை
கற்பழிச்சா மட்டும் கற்பழிப்பு இல்லை, இயேசு அடிப்படையாக கை வைக்கிறார். தப்பா இன்டென்ஷன் இட் செல்ஃப் பாருங்க எவ்வளோ பிரியமான, ரொம்ப ரொம்ப பிரச்சனை பிரியமான. இதுக்குள்ள நம்ம உள்ள ஆழமாக போனோம் அப்படின்னா எல்லாமே பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான். நம்ம நன்மையாக பாவிக்கிற, நம்ம நன்மை என்று நினைப்பது எல்லாமே நம்ம தீமை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இப்போ பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க இல்லைங்களா, நல்லது தானே ஃபாதர், போட்டோம் அந்த காசு எத்தனை கொடுக்குறாங்க, நல்லது தானே ஃபாதர். ஆனால் பக்கத்து வீட்டுக்கு இல்லை வீட்டில் வருங்க யாராச்சும் அம்மா உதவி கொடுக்க மாட்டோம். வேளாங்கண்ணிக்கு போடணும், நல்லா தெரியுதா? கிடையாது. வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஏன்னா அங்கே போட்டால் மாதா எனக்கு இங்கே கொடுப்பாங்க. முன்னாடி ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், மாதா கோச்சிப்பாங்க, என்னுடைய வேண்டுதல் நிறைவேற விடாமல் போயிடும். இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. எனவே இந்த ஒரு பிரச்சனை, த நேச்சர் ஆஃப் சின், த நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரகிள், இந்த ஒரு போராட்டம் பவுலடிகளாருக்கு மட்டுமல்ல, இது எனக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாலே போதும். எதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ என்னால் இது முடியாது, அப்போ எனக்கு என்ன தேவை? இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரேஸ் வேணும், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஓகேங்களா? ரொம்ப அழகான வார்த்தை. அடுத்தது பாருங்க, நான் எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன், இனி அதை செய்பவன் நான் அல்ல, எனக்குள் வசிக்கும் பாவமே அப்படின்னு சொல்றார் பவுலடிகளார். செய்வது நான், இதே பவுலடிகளார் என்ன சொல்றாரு? வாழ்வது நான் அல்ல. எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்க, பாத்தீங்களா? எவ்வளவு அழகா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பாருங்க, எவ்வளவு மாறுறாரு பாருங்க பவுலடிகளார். ரொம்ப அழகா சொல்றார், இனி அதை செய்பவன் நான் அல்ல, எனக்குள் வசிக்கும் பாவமே. என்ன பாவம்? இது தீமை என்று தெரிந்தும் நான் விரும்பியே செய்கிறேன், அது நான் செய்யல. இந்த அவேர்னஸ் எப்படி கிடைச்சது? ஒருத்தர் பேசுறார், ஒருத்தர் கேட்டார், ஒரு முடிவு எடுக்கிறார். சொன்ன பார்த்தீங்களா? பவுல் அழகா முடிவு எடுக்கிறார். ஏன்னா தூய் ஆவியினுடைய ஆட்கொள்ளப்பட்டதனால் முடிவு எடுக்கிறார். கண்டுபிடிச்சிட்டார், ஒரு தவறு நடக்குது, என்னால் நடக்குது அப்படின்னா அது யார் செய்கிறா? நான் செய்யல. இல்லைப்பா நீ விரும்பி செய்கிற, ஆமாம் இன்டென்ஷன்லாம் பண்ணுற, விரும்பி தான் பண்ணுற, தெரிஞ்சுதான் பண்ணுற. ஆனால் ஒரு உண்மை எனக்கு தெரிகிறது, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த பாவம், அதனால் நான் செய்கிறேன். இவர் எப்படி மாறாரு பாருங்க. கடைசியா என்ன சொல்றாரு? இங்க சொல்ல இருவரத்தை சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல. கண்டுபிடிச்சார், முன்னாடி கண்டுபிடிச்சாரு, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த ஊனியல்பு இச்சை, வாழ்வது நான் அல்ல. அப்படி என்ன வாழ வைப்பது என்னது? இந்த ஸ்ட்ரகிள், the bodily struggle, the fight between the flesh and the spirit. ஃப்ளெஷ்ஷை பார்த்துட்டார், இப்போ இன்னும் ஸ்பிரிட்டை பார்க்கல. ஸ்பிரிட் ஃப்ளெஷ்ஷை பார்த்ததுனால இந்த வார்த்தையை சொல்றாரு, செய்கிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் என்று சொல்லுகிறார். இன்னொரு உண்மையை பார்க்கிறார், ஸ்பிரிட்டை பார்த்துட்டார். அப்போ அப்புறம் என்ன சொல்றாரு? வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு பார். நன்மை செய்ய விருப்பம் என்பதில் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அதை செய்யும் குணம் இல்லை. நல்லா பார்த்துங்க, அவர் சொல்ற வார்த்தை இல்லாமே, நன்மை செய்ய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அதை செய்யும் குணம் என்னிடத்தில் இல்லை. இப்ப பாருங்க, விருப்பம் ஒரு பக்கம் இருக்கு, குணம் ஒரு பக்கம் இருக்கு. பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரகிள் பாருங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? ஃப்ளஷ் ஸ்பிரிட், நன்மை தீமை, இது எத்தனை பிரச்சனைக்குள்ள நம்ம நடுவில் மாட்டிட்டு இருக்கோம் பாருங்க. ரெண்டாவது இந்த கடைசியாக சொல்ற விஷயம், விருப்பம் குணம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வில் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த எண்ணம் தான் செயல்முறை அதிகமாக 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 மாறும்போது இட் பிகம்ஸ் கேரக்டர். கரெக்டுங்களா? தப்பா சொல்றேனா? என்னுடைய சின்ன அறிவுக்கு நான் சொல்றேன். அது முதல்ல எங்க தொடங்குறோம்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி. நம்ம தொட வேண்டியது, நம்ம கொடுக்க வேண்டியது குணங்கள் கிடையாது. என்னுடைய வில்லை முதல்ல கொடுக்கணும். அதனால தான் நம்ம சொல்றோம், டூ அக்கார்டிங் தி வில் ஆஃப் த காட். உன்னுடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும், thy kingdom come. இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது அப்புறம் சொல்லிக் கொடுக்கிறார். கரெக்டுங்களா? தந்தையே உன்னுடைய விருப்பம் இந்த இடத்தில் நிறைவேறுக, அதுக்கு நான் என்ன கொடுக்கிறேன். குணத்தை பற்றி பேசவே இல்லை, விருப்பத்தை பற்றி பேசுகிறார். பிரியமானவர்களே, எனவே அஞ்சாவது வகையான ஸ்ட்ரகிள் பாருங்க, வில், கேரக்டர். விருப்பம், இன்னொன்று அதற்கான குணம், செயல் வடிவம். இது மாதிரி பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு பிரியமானவர்களே. எனவே கடைசியா இதனுடைய தொடர்ச்சியாக சாம் 51, இதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, இதோட தொடர்ச்சி அதுவாக நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கலாத்தியர் 5:16-26. எனவே நான் சொல்கிறேன், தூயாவின் தூண்டலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூயாவிக்கு முரணானது,
தூயாவின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூயாவின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. தூய ஆவியினுடைய கொடைகள் கனிகள்லாம் சொல்கிறீங்களா? இது தாட் ப்ராசஸாக தொடங்கி கேரக்டராகவும் முடியுது. ரொம்ப அழகான விஷயம். கடைசியாக முதல் விஷயம் 14:4 யோபு, இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி யோபு நம்மளை பார்த்து கேட்குறார். அழுக்குற்றது நின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. பார்த்தீங்களா, இது பாசிபிளா? முடியாது. ஆன்சர் சொல்றார், இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்தது யோபு 15:14, மாசற்றவராய் இருக்க மானிடர் எம்மாத்திரம், நேர்மையாளராய் இருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம். பெண்ணிடம் பிறந்தவர்களுக்கு இது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றார். யோபு 15:2-14, வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ்காற்றினால் வயிற்றை அவன் நிரப்பவோ? ஒரு பெண்ணிடம் பிறந்தவர்களுக்கு இது வாய்ப்பு இருக்குதான்றா? இல்லை. அப்போ யாருக்கிட்ட பிறக்கணும்? நம்ம உடல் சார்ந்தவர்களை பிறந்தாலும் மீண்டுமாக நாம் ஆவியில் பிறக்க வேண்டும். ஆவியானவர் என்பவர் ஒரு சக்தி மட்டும் கிடையாது, அவர் ஒரு தாட். அவர் ஒரு அழகான ஒரு ரியாலிட்டி, த ரியாலிட்டி ஆஃப் வில். அது திருவுளம், அது ஒரு அழகான ஒரு திங்கிங். இஸ் நாட் ஒன்லி த எனர்ஜி. Holy Spirit is not only the energy, Holy Spirit is not only the power, it's a thought process. ஒரு அழகான நம்ம சிந்தையை மாற்றக்கூடிய, ஏனென்றால் எல்லாமே சிந்தனை தான் தொடங்கி இருக்குது பிரியமானவர்களே. இந்த உலகம் வாழ்கிற வாழ்க்கை முறை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய மாற்றங்கள் எங்கே வரணும்னா இங்கேருந்து. அதை யார் கொடுக்குறான்னா தூய ஆவியானவர். எனவே நாம் ஒரு முறை பிறந்திருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் அது போதாது, நாம் ஆவிக்குள் பிறக்க வேண்டும். ஆவிக்குள் பிறந்தால் ஒன்றி இந்த பிரச்சனையை நம்மால் சமாளிக்க முடியும். ஏனென்றால் தூய ஆவியானவரால் ஆவிக்குள் பிறந்த பவுலடிகளார் சொன்ன வார்த்தை, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். இதுக்கான விடல் ரொம்ப அழகாக சொல்கிறார். பவுலை, அஞ்சாதே, உன்னுடைய வலுவின்மையில்தான் என்னுடைய வல்லமை நிறைவாய் வெளிப்படும். அதற்கு மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய ஆவி உனக்கு போதும். ஆவிக்குள் பிறந்தவர்கள் மட்டும்தான் இயேசுனுடைய கிருபையை கண்டு கொள்ள முடியும். இயேசுனுடைய கிருபை கண்டு கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை எனக்கு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நீ கூடிய இவன் ரொம்ப நல்லவன்டா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான். ஆமாம், அவன் அடிப்பான், எவ்வளோனா அடி, நான் தாங்குவோம். ஏனென்றால் சவாலை கொடுக்கிற கடவுள் சமாளிப்பதற்கு சக்தியும் தருவார். கரெக்டுங்களா? எனவே இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை வேண்டான்னு ஜபிக்கிறத விட நீங்கள் கொடுங்க ஆண்டவர், எவ்வளோ பிரச்சனை இல்லை, நான் சமாளிப்பேன், நீங்கள் வாங்க என் கூட, யூ கிவ் மீ, எனக்கு கிரேஸ் பண்ண, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் எனக்கு எல்லாமே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் செய்ய முடியல. பாருங்கள், யார் உங்களை கட்டி போட்டுது? நம்ம தான் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்கிறோம். இது தீமைன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, நம்ம செய்கிறோம். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களே செய்ய வைக்கிறேன், என் கணவரை செய்ய வைக்கிறேன், என் மனைவியை செய்ய வைக்கிறேன். செய்யும் போது நான் தட்டி கேட்க மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் பிரியமானவர்களே. கடைசியாக
தீமை செய்வதனால் மட்டும் தீமை கிடையாது. நோட் த பாயிண்ட். காஸ்பல் சொல்லுது, நன்மை செய்யவில்லை என்றால் பெரிய தீமை. மாட்டணும் அதில் நல்லா கேட்டுக்கங்க. தீமை செஞ்சால் மட்டும் தீமை கிடையாது. எந்த இடத்துல நன்மை, ஏன்னா இன்றைக்கு தீமை செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க, அதை விட்டு வெளியே வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நன்மை செய்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நன்மை செய்கிறவங்க கண்டிப்பாக சிலுவை பாதையை கடந்து போக வேண்டும். நன்மை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தலையில் முள்முடி தாங்கணும், கரங்கள் ஆணிகளை ஏந்தணும், ஏச்சி பேச்சுகளை தாங்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, கடைசியாக சிலுவையில் கொண்டு போய் அறைவாங்க. ஏனென்றால் அவன் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து அவள். இயேசுக்கு என்ன நடந்ததோ அது அவங்களுக்கும் நடக்கும், கண்டிப்பாக சத்தியமாக நடக்கும். ஏனென்றால் அவன் தான் கிறிஸ்துவன், அது அவன்தான் கிறிஸ்துவன். அவங்க ஞானஸ்நானம் வாங்காமல் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? அவங்க கோயிலுக்கு போகாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நன்மைக்காக துணை நிற்கிற அந்த ஒரு தைரியம், வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று பவுல் ஆடுகிறாரை போல அந்த எண்ணம் தாங்கியவர்கள் மட்டும்தான் இப்படி வாழ முடியும்.